காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரத்தில் அனுமதியின்றி நடைபயணமாக புறப்பட்ட சாம்சங் ஆலை தொழிலாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் பத்மநாபன் இணைந்திருக்கிறார். பத்மநாபன், வணக்கம். என்ன கோரிக்கைகளை முன்வச்சு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க? தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார்சத்திரம் பகுதியில் சாம்சங் இந்தியா பன்னாட்டு நிறுவனம் அமைந்துள்ளது. இந்நிறுவனத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் பணியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த ஆண்டு சிஐடி தொழிற்சங்க அங்கீகாரம் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 40 நாட்களாக 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பினர். இச்சூழலில் சாம்சங் நிறுவனத்திற்கு எதிராக செயல்பட்டதாக 27 தொழிலாளர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர். 6 மாத காலமாகியும் தற்போது வரை அந்த 27 தொழிலாளர்களை பணியில் சேர்க்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் நிர்வாக போக்கை கண்டித்து சிஐடியு தொழிற்சங்கத்தினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னிறுத்தி தொடர்ந்து இன்று சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து சுங்குவார்சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி 3 நாட்கள் நடைபயணமாக மேற்கொள்ள முடிவு செய்து நடைபயணம் மேற்கொள்ள முற்பட்ட போது 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிஐடியு தொழிற்சங்க சிஐடியு மாநில செயலாளர் முத்துக்குமார் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.